புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வருகை தந்திருக்கிறார், பங்கேற்க இருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விசிக ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் பெறலாம் என கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் 21 பேர் தாவேக்காவை சேர்ந்தவர்களாகவும் 2 பேர் காங்கிரஸை சேர்ந்தவர்களாகவும் இடம் பிடித்திருக்கிறார்கள். இது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? இன்றைய நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவனும் பங்கேற்க இருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசுக்கு தன்னுடைய ஆதரவை உறுதி செய்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த தாவேகா தலைமையிலான அரசில் அமைச்சரவையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை இணையவில்லை என்பதை அடிப்படையாக வைத்து இந்த அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கக்கூடிய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய தொடங்கி இருக்கின்றதோ என்பதை போன்ற ஒரு கேள்வி அரசியல் களத்தில் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார் என்று அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது. எந்த வகையிலும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு தாங்கள் வழங்கி வரக்கூடிய ஆதரவை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை அரசியல் களத்தில் உறுதி செய்வதற்கான ஒரு பயணமாகத்தான் திருமாவளவன் இன்றைக்கு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நிகழ்வை மேற்கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம் வழங்குவதற்கு அமைச்சரவையிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன் வந்திருந்தார். அதற்கான அழைப்பினையும் பகிரங்கமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விடுத்திருந்தார்கள். மேலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை முன்வைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஐயுஎம்எல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியோருக்கு அமைச்சரவையிலே இன்றைக்கு பதவியேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே 2 கட்சிகளை சார்ந்தவர்களும் கூட்டணியில் நீடிக்கிறார்களா, அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்பதை போன்ற கேள்விகள் எழத் தொடங்கக்கூடிய நிலையில் தான் இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பங்கேற்கின்றனர் என்பதை பார்க்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் 2 இடங்கள் மொத்தமாக வழங்குவதற்கு தாவேகா இப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றது. அதற்காகத்தான் அமைச்சரவையிலே மொத்தம் இருக்கக்கூடிய இடங்களான முதலமைச்சரோடு சேர்த்து 35 என்பதிலே முதலமைச்சருடன் சேர்த்து 33 இடங்களை மட்டும் பூர்த்தியடைய செய்திருக்கின்றார்கள். இன்றைய பதவியேற்போடு சேர்த்து 2 இடங்கள் இடைவெளியோடு இருக்கின்றன. அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நிரப்பிக் கொள்ள முடியும். எனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்பு நிகழ்விலே 23 அமைச்சர்களுக்கு மட்டும் பொறுப்பேற்கக்கூடிய விதமாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வருகை தந்திருக்கிறார். மூத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் திருமாவளவனை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். வன்னியரசு உள்ளிட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைந்து அந்த கூட்டணியின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் கூட கூட்டணி அரசாக அந்த கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு இடம் ஒதுக்கியது கிடையாது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலின் பொழுது தங்களுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்த தலைவர்களை உள்ளடக்கிய கட்சிகளை கூட தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியிலே இடம்பெற செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த கூட்டணி அரசிலே அவர்களே நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லிய நிலையிலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் அவர்களை வரவழைத்து அமைச்சரவையிலே இடம் கொடுத்திருக்கின்றது என்பதையும் பார்க்க முடிகின்றது. சிறுபான்மையினருக்கு, பெண்களுக்கு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு என்று பலருக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு அமைந்திருக்கின்றது என்பதை உறுதி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த அமைச்சரவையினுடைய பதவியேற்பை பார்க்க முடிகின்றது. பெண் அமைச்சர்களுக்கு பல முக்கிய துறைகளை வழங்கியிருக்கிறார்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பொது தொகுதிகளில் நின்று வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தாவேகா தலைவர் விஜய் வழங்கியிருந்தார். அதே போன்று பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமாக 2 கட்சிகள் அரசு அமைக்கும் பொழுது, அமைச்சரவையில் அமைக்கும் பொழுது எந்த துறையை வழங்குவார்களோ அந்த துறையிலிருந்து மாறுபட்டு முக்கிய துறைகளையும் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கின்றார். எனவே ஒரு புதுவகையான அரசாக, புதுவகையான ஆட்சிக்குரிய அரசாக இந்த அரசு இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தாவேகா அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வருகை தந்திருக்கின்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே இந்த சூழ்நிலையிலே 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவததற்கான வாய்ப்பு இப்பொழுதும் பிரகாசமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் 2 அமைச்சர்களை இன்னும் இந்த அமைச்சரவை இணைத்துக் கொள்ள முடியும். மொத்த சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 15% இடம் அளவிற்கு அமைச்சரவையிலே இடம்பெற முடியும். அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் முதலமைச்சரோடு சேர்த்து அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொள்ள முடியும். 34 அமைச்சர்கள் இடம்பெற முடியும். இதுவரை 32 அமைச்சர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்க உள்ளவர்களுடன் சேர்த்து அமைச்சரவையில் இடம்பெற போகின்றார்கள். எனவே கூடுதலாக 2 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கின்றது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இருக்கின்றது. அவர்கள் ஆலோசித்து தங்கள் கட்சியின் நிர்வாகிகளுடைய ஒப்புதலை பெற்று அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைமைக்கு அதை சொல்லி அதன் தொடர்ச்சியாகத்தான் அமைச்சரவையிலே இடம்பெற முடியும். எனவேதான் அவர்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலே இடம்பெறவில்லை.
ஏனென்றால் நிபந்தனையற்ற ஆதரவு என்பதாக சொல்லி ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசில் இணைய போகின்ற அந்த புதிய அமைச்சரவையிலே 2 கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றாலும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் அமைச்சரவையிலே இடம்பெறுவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 15 நிமிடங்களிலே பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. முதலமைச்சர் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையை நெருங்கி இருக்கின்றார். மொத்தமாக 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதில் 21 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். நியமனத்தை பார்க்கும் பொழுது மாவட்ட வாரியாக பிரதிநிதித்துவம் எந்த அளவு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் நாமக்கல் மாவட்டத்திற்கு அதிகப்படியான பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது. 3 அமைச்சர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். தென் தமிழகத்திலே மதுரை மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தலா 2 அமைச்சர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். விருதுநகர் மாவட்டத்திற்கு கூட 2 அமைச்சர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் 7 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. 4 பேர் அமைச்சரவையிலே பெண்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். சிறுபான்மையினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையினருக்கும் அவர்களுக்கு ஏற்ற முறையிலே பிரதிநிதித்துவத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தூத்துக்குடியினுடைய ஸ்ரீநாத் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். அவினாசியினுடைய கமலி அமைச்சரவையிலே இடம்பெடுத்திருக்கிறார். திமுகவினுடைய வெல்ல முடியாத வேட்பாளர்களாக வலம் வந்தவர்களை எல்லாம் 2-3 சுற்றுகளிலேயே முன்னிலை பெற செய்து, அதாவது தாவேகா சார்பில் போட்டியிட்டவர்கள் 2-3 சுற்றுகளிலேயே அவர்களை பின்தங்க செய்து முன்னிலை பெற்றிருந்த நிலையில் வெற்றியையும் எளிதாக வசப்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் தரப்பட்டிருக்கின்றது. அமைச்சராக இருந்த கீதா ஜீவனை வீழ்த்திய ஸ்ரீநாத்துக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கின்றது. மத்திய அமைச்சராக இருந்த எல்முருகனை வீழ்த்திய அவினாசியினுடைய கமலிக்கு அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கின்றது. புதிய அரசு அமைந்தால், அது குறிப்பாக அதிமுக தலைமையிலான அரசு அமைந்தால் அமைச்சராக இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட குமாரபாளையத்தினுடைய தங்கமணியை வீழ்த்திய தாவேகாவின் விஜயலட்சுமிக்கு அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கின்றது. காஞ்சிபுரத்தினுடைய வெற்றியாளராக வந்த ரஞ்சித்குமார், திமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி, கடைசி நேரத்தில் தாவேகாவில் இணைந்து களம் கண்டார். அவர் வெற்றி பெற்றிருந்தார். எனவே காஞ்சிபுரத்தினுடைய ரஞ்சித்குமாருக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வரக்கூடிய காட்சியையும் அவரை மூத்த அமைச்சர் புசி ஆனந்த் வரவேற்று ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக அழைத்துச் செல்லக்கூடிய காட்சியையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இதில் பங்கேற்காமல் போயிருந்தால் அவருக்கு புதிய அமைச்சரவையிலே இடம் ஒதுக்கப்படவில்லையோ, அந்த அதிருப்தி காரணமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் இடம்பெறவில்லையோ என்பதை போன்ற யூகங்கள் எல்லாம் வெளிவர தொடங்கியிருக்கும். அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்றைக்கு ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து ஆதரவு கொடுப்பவர்களை தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையிலே இணைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுடைய ஆதரவை கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் பிசிக அமைச்சரவையிலே இடம் வரக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சொல்லி இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அதிமுகவிற்கு இதற்கு மேலே அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே 10 மணிக்கு இந்த அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றது. 11 மணி 12 மணிக்கு உள்ளாக புதிய அமைச்சர்கள் எல்லாம் சட்டப்பேரவைக்கு தலைமைச் செயலகத்திற்கு வர இருக்கின்றார்கள். தலைமைச் செயலகத்திற்கு வந்து அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். அதன் பிறகு 12 மணிக்கு பிறகாக அதிமுகவிலே அரங்கேறப் போகின்ற சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் தொடர்ந்து நேரலையிலே பதிவு செய்ய இருக்கின்றோம். ஏனென்றால் CV சண்முகம், SP வேலுமணி, சி விஜயபாஸ்கர் என்று ஒரு பெரிய பட்டாளமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். சட்டப்பேரவைக்கு உள்ளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக வழங்கியிருந்தார்கள். அவர்கள் மீதெல்லாம் பதவிகள் பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடுத்திருந்தார். அதிமுக சார்பில் செய்தியாளர்களை சந்தித்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை நம்பி அதிமுக தலைமையிடமிருந்து முரண்பட்டு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அதிமுக தலைமைக்கு எதிராகவே ஆலோசனை கூட்டங்களில் ஈடுபட்டார்கள், ஆலோசனை நடத்தியிருந்தார்கள், கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் கைவிரித்து விட்டது. அமைச்சரவையிலே இடம் தரவில்லை. மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய நட்பை பயன்படுத்தி அதிமுகவில் இருந்து தனி அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு அமைச்சரவையிலே இடத்தை உறுதி செய்துவிட முடியும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான முடிவாக இருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முடிவு. எனவே இன்று இந்த அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுக்கான துறைகள் என்ன என்பதையும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.